இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வணக்கங்க. வணக்கம். நம்ம அபிஷேகம் அன்னைக்கு இங்க வர 1000 பேருக்கு தேவையான அரிசி, மளிகை சாமான், பொருள் எல்லாமே சொல்லிருக்கேன். எல்லாமே வந்துரும். அப்புறம் கலசத்துல தண்ணி ஊத்துறதுக்கு ஒரு புது வெள்ளிக்குடம் கொண்டு வந்திருக்கேன். பூக்கு மட்டும் நம்ம கோதண்ட கிட்ட சொல்லியாச்சு. கும்பாபிஷேகம் அன்னைக்கு மாலையோட சேர்ந்து வந்துரும். ரொம்ப நல்லதுங்க. கும்பாபிஷேகம் அன்னைக்கு பெரிய குருக்களையும் வர சொல்லிருக்கு. அதுக்கான செலவையும் பார்த்தாச்சு. இந்த ஊருக்கும் இந்த கோவிலுக்கு என்ன பண்ணுங்கிறத நாங்க உங்களுக்கு சொல்லணும்னு இல்லைங்கம்மா. ஏங்க என்னங்க, கோவில் கும்பாபிஷேக செலவுக்கு என் குடும்ப சார்பா நான் 5 லட்சம் ரூபாய் கொண்டு வந்திருக்கேன். இந்த பணத்தை நீங்க வாங்கிக்கணும். இந்தாங்க. என்ன யோசிக்கிறீங்க? ஐயா மன்னிக்கணும். எதுக்கு மன்னிக்கணும்? என்கிட்ட வாங்க. ஏன் இவ்வளவு யோசிக்கிறீங்க? ஐயா, போனா அம்மா உங்க மேல பிராது கொடுத்துருக்காங்க. பஞ்சாயத்துல தீர்ப்பு வர வரைக்கும் நீங்க கோயில் ஊர் நல்லது கட்டுறதுலயும் கலந்துக்க கூடாதுங்கய்யா. நம்ம ஊர் நடைமுறை அதானங்க ஐயா, உங்களுக்கு தெரியாதது இல்ல. ஐயா, தப்பா எடுத்துக்க கூடாது. பஞ்சாயத்து முடிகிற வரைக்கும் இந்த கோயிலுக்கு நன்கொடையா எதுவுமே நாங்க வாங்க முடியாது, வாங்கவும் கூடாது. புரிஞ்சுக்குங்கய்யா. என்னங்க நீங்க? என் மச்சானை பத்தி நல்லா தெரிஞ்சும் நீங்களே இப்படி பேசிட்டு இருக்கீங்க. இவர் மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு உங்களுக்கு கூடவா தெரியாது? ரகுராமையா தங்கமா வெள்ளியான்னு நீங்க சொல்லி எனக்கு தெரிய தேவையில்ல. ஊர் வழக்கம்னு ஒண்ணு இருக்குல்ல, அதை எங்களால மீற முடியாதுல்ல. கோவிலுக்கு கும்பாபிஷேகம் நடக்கிறப்பெல்லாம் வழக்கமா நான் பண்றது தானேன்னு அப்படியே எல்லாம் எடுத்துட்டு வந்துட்டேன். தப்பா எடுத்துக்காதீங்க. ஒரு வழக்கத்தை எனக்காக மாத்த வேண்டாம். சாமி தரிசனம் பண்ணிட்டு கிளம்புறோம். இந்தா ஜானகி.